பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? குஷியா இருக்கும். ஓகே சிஸ்டர். அப்பா இன்னைக்கு தலைப்புல வெல்கம் பேக் டு பரந்தாம் சாந்திதாம் முக்திதாம் சொல்லியிருக்காங்க. வெல்கம் பேக் டு சாந்திதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடமாக வாக்கியங்களை கேட்போம் பிரதர். அதுக்கான தேதி 6/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்போது பாவனம் ஆகிக் கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு படிப்பு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு தன் கூடவே அழைத்து செல்வார். நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. அப்பதான் தூய்மையாவீங்க, பாவனமாவீங்க. இப்ப தந்தை உங்களுக்கு ஆசிரியரா இருந்து பாடம் கற்பிச்சிட்டு இருக்கார். நாளைக்கு சத்குருவா மாதிரி கூடவே அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்ப கேள்வி கேக்குறாங்க, எந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்? அதில் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும், ஆகையால் தூய்மையாகுங்கள். பத்தித்த பாவனாகிய தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவது உங்களது கடமையாகும். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும், அதனாலதான் பாபா சொல்றாரு தூய்மையாகுங்க அப்படின்னு. பத்த பாவனாகிய என்னை நினைவு செய்தீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க அப்படிங்கிற இந்த தந்தையின் அறிமுகத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தந்தையின் அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சேவையும் செய்யணும். அப்புறம் ஆமா, தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகன் தந்தையை வெளிப்படுத்தணும் இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாடல் உன்மடியில் தான் இறக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டின் பொருளை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் உங்களது ருத்ரமாலையில் வருவோம். இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டது. உலகில் உள்ள சடங்குகளாகிய ஜபம், தவம், பூஜை, பாட்டு போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. பக்தி என்றால் ராவண ராஜ்யம், ஞானம் என்றால் ராமராஜ்யம். ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகிறது. பக்தியை படிப்பு ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகிறது. பக்தியை படிப்பு என்று கூறப்படுவது கிடையாது. நாம் என்ன ஆவோம் என்ற லட்சியம் அதில் கிடையாது. பக்தி என்பது படிப்பு அல்ல. ராஜயோகம் கற்றுக்கொள்வது படிப்பாகும். படிப்பு ஒரே இடத்தில் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படும். பக்தியில் அலைந்து அலைந்து ஏமாற்றம் அடைகின்றனர். படிப்பு என்றால் படிப்புதான். ஆக படிப்பை முழுமையான முறையில் படிக்க வேண்டும். நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பலர் தங்களை மாணவன் என்றும் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனெனில் படிப்பது கிடையாது. தந்தையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க பிரதர். அதாவது பக்தி வேற ஞானம் வேற அப்படிங்கறத பிரிச்சு சொல்றாரு. அந்த பக்தியில தானம், தவம், ஜபம், பூஜை, புனஸ்காரம் அதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது பக்தியின் விஷயமா இருக்குது. ஞானத்தின் விஷயத்துல இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பக்தி பக்தியில எந்த வித படிப்பும் கிடையாது. பக்தியை படிப்புன்னு சொல்ல முடியாது. ஞானத்தை தான் படிப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. பக்திய ராவணராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம், ஞானத்தை ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க இது பாடசாலையா இருக்குது, இங்க பள்ளிக்கூடமா இருக்குது. இங்க பாடம் படிக்கிறீங்க. என்ன பாடம் படிக்கிறீங்க? ஞானத்தின் பாடம் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பக்தியில அடைஞ்சு ஏமாற்றம் தான் கிடைக்குது. அவங்க படிப்பை முழுமையான முறையில் படிக்க வேண்டும். நாம் மாணவர் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் அப்படின்னு படிப்பை பத்தி சமிக்கை கொடுக்குறாங்கப்பா. தந்தையையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபாவையும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று புரிந்து கொள்வது கிடையாது. புத்தியில் எதுவும் அமர்வதும் கிடையாது. இப்படியும் இருக்கின்றனர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது அல்லவா, அதில் அனைத்து தரப்பினரும் இருப்பர். பதித்த மாணவர்களை பாவனமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். பதித்த பாவனனே வாருங்கள் என்று தந்தையை அழைத்தீர்கள். இப்பொழுது பாவனம் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். இந்த நேரத்தில் பாரதம் வைஷ்யாலயமாக விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. முன்பு பாரதம் தான் சிவாலயமாக இருந்தது.
இப்ப பரித்த பாவன தந்தை வந்திருக்கார். இப்ப நீங்க பாவனமாகணும், தந்தை நினைவு செய்ய பாவனமாயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வேசியாலயமா இருக்குது, அதாவது தூய்மையற்ற உலகமா இருக்குது. இதுதான் ஒரு காலத்துல சிவாலயமா தூய்மையான உலகமா இருந்துச்சு. இப்ப இது தூய்மையற்ற உலகமா மாறி போயிருக்குது. நீங்க தான் அழைச்சிங்க எங்களை தூய்மையற்றவரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு. அதனாலதான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாரதம் தான் சிவாலயமாக இருந்தது. இப்பொழுது 2 கிரீடங்களும் கிடையாது. இதையும் குழந்தையாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்பொழுது பதித்த பாவனனாகிய தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதித்ததிலிருந்து பாவனமாகி விடுவீர்கள். நினைவில் தான் முயற்சி இருக்கிறது. மிகச் சிலர் மட்டுமே நினைவில் இருக்கின்றனர். மிகச் சிலருக்குத்தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பக்தர் தன்னா நாரதர் மீரா போன்றவர்களின் பெயர்கள் உள்ளன. இங்கும் அனைவரும் வந்து படிக்க மாட்டார்கள். கல்பத்திற்கு முன்பு யார் படித்தார்களோ அவர்களே வந்து வருவார்கள். பக்தர்களின் மகிமை தனிப்பட்டதா இருக்குது, இங்க வந்து படிக்கக்கூடியவர்களின் மகிமை தனிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நாரதர்கள் மீரா அவங்கெல்லாம் பக்த மாலையில வரக்கூடியவங்க. நீங்கெல்லாம் விஷ்ணு மாலையில போகக்கூடியவங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி வாஸ். கல்பத்துக்கு முன்னாடி வந்து யார் படிச்சாங்களோ அவங்கதான் திரும்ப வந்து படிப்பாங்க. அவங்கதான் கல்பத்துக்கு முன்னாடி யார் சந்திச்சோமோ அவங்கதான் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம் உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம், படிப்பதற்கும் நினைவு யாத்திரை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தோம் என்று கூறுகிறீர்கள். குழந்தைகளாக உங்களை அழைத்து செல்வதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். உங்களது ஆத்மா பதீத்தமாக இருக்கிறது, அதனால்தான் வந்து பாவனமாகுங்கள் என்று அழைக்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். தந்தை கற்பிக்கவும் செய்கிறார், பிறகு கூடவே அழைத்தும் செல்கிறார். தந்தை கற்பிக்கவும் செய்கிறார், கூடவே அழைச்சிட்டும் போறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதித்த பாவனராகவும் இருக்கார் அப்படின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராகவும் இருக்கார். ஆசிரியராகி உங்களுக்கு இந்த ஞானத்தின் பாடத்தை கற்பிக்கிறார். ஆத்மா வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க, அப்ப பாவனம் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதும் ஆசிரியருடைய காரியமா இருக்குது. அப்ப இங்க நீங்க உண்மையிலேயே தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு சத்குருவும் வேணும் சத்கதி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நினைவு செஞ்சாலே தூய்மையா விடுங்க, நினைவு யாத்திரையில இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா. குழந்தைகளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். தந்தை கற்பிக்கின்றார். கிருஷ்ணரை தந்தை என்று கூறுவது கிடையாது. கிருஷ்ணரை பத்தித்த பாவன் என்று கூற மாட்டார்கள். தந்தை என்று யாரை கூறுகிறோம், அவர் எவ்வாறு ஞானம் கூறுகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. இதை நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளுக்குத்தான் கொடுக்கிறார். புதியவர்கள் யாரையும் தந்தை சந்திப்பது கிடையாது. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகள் தான் தந்தையை வெளிப்படுத்துவர். தந்தை யாரையும் சந்திக்கவோ உரையாடல் செய்வதோ கிடையாது. இவ்வளவு காலம் பாபா புதியவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். சொல்லுங்க பிரதர். பேருக்கு தேகதாரி கிருஷ்ணனை பதித்த பாவனன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிவபாபா தான் பதித்த பாவனன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நிராகாரமா இருக்காரு. அவர் தான் எப்பவும் தூய்மையானவரா இருக்கார். கிருஷ்ணர் வந்து தூய்மையாகவும் இருந்தார், தூய்மையற்ற நிலைக்கும் போறார் இல்லையா, அப்ப அதனால அவரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அடுத்த வாசம். தந்தை புதியவர்களை யாரும் சந்திப்பது கிடையாது. குழந்தைகளாக உங்களை மட்டும்தான் சந்திக்கிறாரு. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அப்பா வந்து சமிக்கை கொடுக்குறாங்க. குழந்தைகள் தான் தந்தையை வெளிப்படுத்துவர். தந்தை யாரையும் சந்திக்கவோ உரையாடல் செய்வதோ கிடையாது. இவ்வளவு காலம் பாபா புதியவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். நாடகத்தில் இருந்தது, பலர் வந்தனர். மிலிட்டரியில் உள்ளவர்களுக்கும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். அவர்களையும் முன்னேற்ற வேண்டும். அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இல்லையெனில் எதிரிகள் யுத்தம் செய்து விடுவர். தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். யார் யுத்த மைதானத்தில் சரீரம் விடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கீதையில் உள்ளது. ஆனால் இவ்வாறு சென்று விட முடியாது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வரும்பொழுதுதான் செல்ல முடியும். சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. அதாவது குருச்சேத்திர யுத்தம், தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் மகாபாரத யுத்தத்துல யார் போர்க்களத்துல இறந்தாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போலலாம் யாரும் இங்க போர்க்களத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எப்ப வராரோ
அப்பதான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுத்த களம் அப்படிங்கிறது என்னன்னா, ராவணனுக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். ஆத்ம உணர்வுக்கும் தேக உணர்வுகளுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். அதான் யுத்த மைதானம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப இந்த மாயின் மீது வெற்றி அடைகிறீங்களோ அப்பதான் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போறீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளை, நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் யுத்தம் செய்கிறீர்கள். அசரீரி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள். வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. சர்வசக்திமான் என்று ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் கூற முடியாது. சர்வசக்தி வாய்ந்தவர் ஒரே ஒரு தந்தையாவார். உலகிலேயே சர்வசக்தி வாய்ந்தவர், ஞான கடலானவர் என்று ஒரு தந்தை தான் கூறப்படுகின்றார். இந்த சாது சன்னியாசி போன்றவர்கள் சாஸ்திரங்களின் சக்தியுடையவர்கள் ஆவர். பக்தியின் சக்தியுடையவர்கள் என்றும் கூற முடியாது. சாஸ்திரங்களின் சக்தியுடையவர்கள். அவர்களுக்கு முழு ஆதாரமாக இருப்பது சாஸ்திரங்களாகும். சாஸ்திரங்களை தான் ஆதாரமா படிச்சிட்டு இருக்காங்க. பக்தி கூட தீவிரமா கிடையாது, ஆனா சாஸ்திரங்களை அதிகமா படிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்கள சாஸ்திர ஞானி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. பக்தினா பாவனை வேணும். ஆனா சாஸ்திரங்கள் படிச்சவங்களுக்கு பக்தியில அந்த அளவுக்கு கடவுள் மீது அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குமா அப்படின்றது இருக்காது. நாங்க ஞானவான், புத்திவான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் மட்டுமே இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர். சரிவா. ஞானவானும் கிடையாது, புத்திவானும் கிடையாது, பக்திமானும் கிடையாது. பக்தியில வர்ற பக்தர்களும் கிடையாதுங்கிறது அப்பா அப்படி. பக்தியின் பலன் பகவான் கொடுப்பார் என்று நினைக்கின்றனர். பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுது முடியும் என்பது தெரியாது. பக்தியின் மூலம் பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்று பக்தர்கள் நினைக்கின்றனர். பகவானை சந்திக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கிறது. ஆனால் அவர் யாருடைய பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்? அவசியம் அவரை பக்தி செய்தால்தான் அவர் மகிழ்ச்சி அடைவார் அல்லவா? நீங்கள் சங்கரரை பக்தி செய்தால் தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைவார்? அனுமனை பக்தி செய்தால் தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைவாரா என்ன? காட்சி கிடைத்து விடுகிறது, மற்றபடி அடைவது எதுவும் கிடையாது. தந்தை கூறுகிறார், நான் சாட்சாத்காரம் ஏற்படுத்துகிறேன், ஆனால் என்னை வந்து சந்திப்பார்கள் என்பது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள். பக்தர்கள் பகவானை சந்திப்பதற்காக பக்தி செய்கின்றனர். பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது தெரியவில்லை என்று கூறுகின்றனர். அதனால்தான் அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. அதான், தந்தைய பக்தி செய்தாதான் தந்தையும் திருப்தி அடைவார் இல்லையா? அவர் மகிழ்ச்சி அடைவார். நீங்க யார் யாரையோ நினைவு செய்தீங்க, யார் யாரையோ பக்தி செய்தீங்க அப்படின்னா தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு கேட்கிறார். தந்தையே இப்பதான் நமக்கு அறிமுகமே கிடைக்குது. தந்தையின் அறிமுகமே இல்லாம தான் அரைக்கல்பம் பக்தி செய்துட்டு வந்தோம். அதனாலதான் அப்படி சொல்றேன். தந்தை ஒளிப்புள்ளியா இருக்கார், நீங்களும் ஒளிப்புள்ளியா இருக்கீங்க. இப்ப பக்தி செய்தீங்கன்னா தானே உங்களுக்கு பலனை கொடுக்க முடியும். பக்தினா ஒன்றும் இல்லை, அன்பு, கடவுள் மீது கொண்ட அன்பு. ஆனா அவங்க எதன் மீதெல்லாம் அன்பு வச்சிருந்தாங்க? பூரா தேகத்தின் விஷயமாவும் அன்பு வச்சிருந்தாங்க. பிள்ளையார வணங்குறது, அந்த தேவிகளை வணங்குறது, மற்றும் அந்த ஆஞ்சநேயரை வணங்குறது, இது போன்ற அந்த தேக உருவ வழிபாடாவே வச்சுட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்குலாம் பக்தி செய்தீங்கன்னா ஒரு சாட்சாத்காரம் வேணா கிடைக்குமே தவிர அடையிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க தந்தை உங்களுக்கு உண்மையான அறிமுகத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க நினைவு செய்தீங்கன்னா அந்த பலனுக்கு எப்படி அதற்கான பலன் எப்படி கிடைக்குது பாருங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தியா கிடைக்குது பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு குருடு நம்பிக்கை அப்படின்னு பேரு கூறப்படுதுன்னு சொல்லிட்டாருப்பா. இப்பொழுது நீங்கள் தந்தையை சந்திக்கிறீர்கள். நிராகார தந்தை எப்பொழுது சரீரத்தை தாரணை செய்கிறாரோ அப்பொழுதுதான் நான் உங்களது தந்தை என்ற அறிமுகத்தை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்திருந்தேன். பிறகு 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. துவாபரத்திற்கு பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருகின்றன. வந்து அவரவர்களது தர்மத்தை சாவனை செய்கின்றனர். இதில் எதுவும் உயர்ந்தது கிடையாது, யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. எப்பொழுது தந்தை வந்து பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் பிரம்மாவிற்கு புகழ் கிடைக்கிறது. இல்லையெனில் இவர் தொழில் செய்து கொண்டிருந்தார். அதாவது நான் சரீரத்தை ஆதாரமா எடுக்க வேண்டியது இருக்குது. ஆதாரமா எடுத்துதான் உங்களுக்கு ஞானம் சொல்லவே முடியும். அப்பதான் இவருக்கு கூட மகிமை ஏற்படுது அப்படின்னு சொல்றார். யாரு? பிரம்மாவுக்கு. அது வரைக்கும் அவர் தொழில் செய்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஏன்னா சரீரத்தை எடுத்து நீங்க ஆத்மாக்களா இருக்கீங்க, நான் உங்க தந்தை பரமாத்மாவா இருக்கேன், இந்த சிருஷ்டி சக்கரம் இப்படி சுத்தி வந்துட்டு இருக்குது. இப்ப கலியுகம் முடிஞ்சு இந்த பழைய உலகம் விநாசமாய் புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு வாய் வேணும் இல்லையா? அதுக்கு சரீரம் வேணும். அதனாலதான் இந்த சரீரத்தை ஆதாரமா எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்ப பிரவேசம் ஆகிறேனோ அப்பதான் இந்த பிரம்மாவுக்கு கூட மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். துவாபரத்திற்கு பிறகுதான் மற்ற தர்மங்கள்லாம் வருது. சிருஷ்டி சக்கரம் அப்படி சுத்துது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை எதுவும் உயர்ந்தது கிடையாது, யாரும் உயர்ந்தவர்களே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுது தந்தை பிரவேசமாறாரோ அப்பொழுதுதான் புகழ் கிடைக்கிறது அப்படின்னாரு. இவருக்கும் என்னிடத்தில் பகவான் வருவார் என்பது தெரியாது. பிரம்மா சொல்றாரு, நான் எப்படி இவரிடத்தில் பிரவேசம் செய்தேன் என்பதை தந்தை பிரவேசித்து புரிய வைத்திருக்கின்றார். எனது எல்லாம் உனது, உனது எல்லாம் எனது என்று எப்படி ஆனது என்பதை தந்தை எப்படி ஆனது என்பது இவருக்கு காண்பித்தார். நீங்கள் தனது உடல் மனம் பொருள் மூலமாக எனக்கு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். அதற்கு பலனாக இது உங்களுக்கு கிடைக்கும். தந்தை கூறுகின்றார், நான் சாதாரண உடலில், அதாவது யார் தனது பிறப்புகளை பற்றி அறியவில்லையோ அவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். ஆனால் நான் எப்பொழுது வருவேன், எப்படி வருவேன் என்பது யாருக்கும் தெரியாது. சாதாரண உடலில் தந்தை வந்திருப்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர் மூலமாக நமக்கு ஞானம் மற்றும் யோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தையின் காரியத்துல ஈடுபடுத்தி உதவியாளரா ஆகுறீங்க. கூடவே அப்புறம் சொன்ன விஷயத்தான் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அந்த பிரம்மாவின் விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிவா? யார் தனது பிறப்புகளை பற்றி அறியவில்லையோ அவருடைய இதுலதான் நான் பிரவேசமாகறேன், அவரிடத்துல தான் பிரவேசமாகறேன். எப்போ வருவேன், எப்படி வருவேன், வந்து என்ன செய்வேன் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பார்க்கிறீர்கள், இவர் மூலமாக நமக்கு ஞானம் மற்றும் யோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஞானம் மிகவும் எளிது. நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சொர்க்க வாசல் எப்படி திறக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அதாவது நரகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. புதிய மற்றும் பழைய உலகம் பாதி பாதியாக பிரிக்கப்படுகிறது. ஆக இப்போது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு பத்தித்தத்தில் இருந்து பாவனமாவதற்கான யுக்தியை நான் கூறுகிறேன். நரகவாசல் எங்க திறக்கப்படுது, சொர்க்கவாசல் எங்க திறக்கப்படுது? ஒண்ணு பழைய உலகமா இருக்குது, இன்னொன்னு புது உலகமா இருக்குது. புது உலகத்துக்கான வாசல் இருக்குது. அந்த பழைய உலகமா ஆகிறதுக்கான ஒரு வாசலும் இருக்குது. ராமராஜ்யத்துக்கும் ராவண ராஜ்யத்துக்கும் உள்ள வாசல் அப்படின்னு சொல்றாரு. தங்கமயுகம் தான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்லுவார். அந்த சத்தியுகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சொர்க்க வாசலை திறக்கக்கூடிய சமயம் இந்த சங்கமயுக நேரத்தின் இறுதி நேரம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல ராவண ராஜ்யம் நரகத்தின் வாசல் எங்க ஆரம்பிக்குது, துவாபர யுகத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா துவாபர யுகத்துலதான் ஆரம்பிக்கும் போதுதான் தேக உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வசமாகறோம். அப்பதான் ராவண ராஜ்யம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் இரவு அப்படின்னு சொல்றாரு. இந்த சொர்க்கத்தின் வாசல் நேரத்தை பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர், சரிவா? தந்தையை நினைவு செய்தால் பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும். இந்த பிறவிகளின் பாவங்களையும் கூற வேண்டும். என்ன பாவம் செய்தேன், என்னென்ன தானம் புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நினைவு இருக்கிறது அல்லவா? இவருக்கு தனது சிறு வயதின் நினைவு இருக்கும் அல்லவா? கிருஷ்ணரின் பெயர் ஷியாம் சுந்தராகும். இதன் பொருள் ஒருபொழுதும் யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. ஷியாம் சுந்தர் என்று பெயர் இருப்பதால் சித்திரங்களில் நீல நிறமாக கருப்பாக காண்பித்து விட்டனர். ரகுநாத் கோயிலிலும் கருப்பாக காண்பித்திருப்பதை பார்க்கலாம். அனுமனின் கோயிலையும் பாருங்கள், அனைவரையும் கருப்பாக ஆக்கிவிட்டனர். இது பதீத்தமான உலகமாகும். ஷாம் சுந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, அர்த்தம் புரியாம பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளை. இங்க ரகுநாத் கோயில் இருக்குது, அங்க பாருங்க எல்லா சித்திரங்களும் கருப்பா இருக்குது. ஆஞ்சநேயர் மற்ற எல்லா சித்திரங்களும் கூட கருப்பா காமிச்சிருக்காங்க. கருப்பா இருக்குது அப்படின்னா தூய்மையற்ற நிலை, அதுக்கு தான் அதை கருப்பா காமிச்சிருக்காங்க. அதான் பாபா சொல்லுவாரு, நீங்க காம சிதையில விழுந்தீங்க, கருப்பா மாறி போயிட்டீங்க. இப்ப தந்தை உங்களை ஞான சிதையில ஏத்துறேன், உங்களை வெள்ளையாக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது சொல்றாங்க. சியாம்னா கருப்பு, சுந்தரனா வெள்ளை. கிருஷ்ணரை ஏன் அப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் தான் முதல்ல வெள்ளையா இருந்தார், தூய்மையா இருந்தார். அப்புறம் அவர் தான் தூய்மையற்றவரா மாறிடுறார் துவாபர யுகத்துக்கு மேல. அதனாலதான் இந்த விஷயத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. இப்ப தந்தை மீண்டும் உங்களை அந்த கருப்புல இருந்து வெள்ளையா மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் தந்தைய ஒரு இடத்துல தன்னை பியூட்டிஷன் அப்படின்னு சொல்லிப்பார். அழகான ஒரு பயணி வந்தார். அந்த ஒரு கிராமத்துல எல்லாரும் கருப்பா இருப்பாங்க,
அவங்களெல்லாம் இரவு நேர பயணி அப்படின்னு சொல்லுவார். இரவு நேரத்தில் வருவார். அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாத்தையும் கருப்புலேருந்து வெள்ளையாக மாற்றிட்டு போவார் அப்படின்னு ஒரு சின்ன கதை இருக்கும். அந்த கதையை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர், சரிவா. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்குள் நான் கருப்பிலிருந்து வெள்ளையாக வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. அதற்காக நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். இது கடைசி பிறவி என்று தந்தை கூறுகின்றார். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். தந்தை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆக அவசியம் சரீரத்தை இங்கே விடுவீர்கள். உடலோடு அழைத்து செல்ல மாட்டார். பத்தித்த ஆத்மாக்கள் செல்ல முடியாது. ஆனால் பாவனமாவதற்கான யுக்தியை தந்தை அவசியம் கூறுவார். என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் இருப்பது குருட்டு நம்பிக்கையாகும். சிவ காசி என்று கூறுகின்றனர். பிறகு சிவன் கங்கையை கொண்டு வந்தார் என்றும் கூறுகின்றனர். பகீரதன் மூலம் கங்கை வெளிப்பட்டது. தண்ணீர் எப்படி தலையிலிருந்து வெளிப்படும்? பகீரதன் மலை மீது அமர்ந்திருக்கிறானா என்ன? அவரது தலைமுடியிலிருந்து கங்கை வெளிவருவதற்கு மழை நீர் கடலில் இருந்து உருவாக்கப்படுகிறது. அதாவது உடலை பத்தி சொல்றாரு. உடலோட சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது. இந்த பழைய சரீரத்தோட யாரும் சொர்க்கத்துக்கோ வீட்டுக்கோ போக முடியாது. தந்தை ஆத்மாவை மட்டும் அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாரு. திரிசங்கு சொர்க்கம்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அவர் உடலோட போகணும்னு ஆசைப்படுவார் ஒரு ராஜா. அந்த மாதிரிலாம் போக முடியாது. தந்தை உங்களை ஆத்மாவை மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பகீரதன் அப்படிங்கிற விஷயம் பாக்கியரதன் அப்படின்னு சொல்லுவார். பாக்கியரதன் இந்த சிவனுடைய தலையிலேருந்து கங்கையை வர வச்சார் அப்படின்றத சொல்றாங்க. அவர் என்ன மலை மீது அமர்ந்திருக்கிறாரா என்ன அப்படின்றத கேட்டிருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மா பாபா தான் பாக்கியத்தின் ரதம் அப்படின்னு சொல்வார். அதாவது இவருக்குள்ள சிவபாபா பிரவேசமாகிறது. அப்ப இவருடைய உடல் ரதம் போல ஆயிடுச்சு இல்லையா சிவபாபாவுக்கு. சிவபாபா சவாரி செய்யக்கூடிய ஒரு ரதம் போல ஆயிடுச்சு இல்லையா. அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் அவங்க பாக்கியரதன் சொல்லி அவங்க அதாவது சிவன் தலையிலேருந்து கங்கை இந்த பூமியில விழுந்ததாகவும் இந்த ஞான கங்கை அதாவது கங்கை ஓடுறதாகவும் காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அந்த நீர் முழு உலகிற்கும் செல்கிறது. அனைத்து இடங்களிலும் நதிகள் உள்ளன. மலைகளில் தண்ணீர் உறைந்து கட்டிகளாக ஆகிவிடுகிறது. அதுவும் தண்ணீராக வந்து கொண்டே இருக்கிறது. மலைகளின் குகைக்குள்ளும் தண்ணீர் இருக்கிறது. அது கிணற்று நீராக வருகிறது. அதுவும் மழையின் ஆதாரத்தில் தான் வருகிறது. மழை பெய்யவில்லையெனில் கிணறும் காய்ந்துவிடும். பாபா நம்மை பாவனமாகி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றும் கூறுகின்றனர். சொர்க்கத்தின் கிருஷ்ணபுரிக்கான ஆசை வைக்கின்றனர். ஆனால் விஷ்ணுபுரி பற்றி யாருக்கும் தெரியவில்லை. மலையிலேருந்து நீர் வழியுதுன்னா நதி மூலமா வருது. அந்த நதி எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த ஹிமாலயாஸ்ல இருந்து தான் இந்த கங்கை, யமுனை, அந்த பிரம்மபுத்திரா நதிலாம் உருவாகுது. அங்க பனி விழுந்து அந்த இடம் பூராமே பனிக்கட்டியா மாறி போய் இருக்கும். அங்கிருந்து வெயில் அடிக்கும்போது உருகி அது ஆறு போல ஓடி வருது, நதி போல ஓடி வருது. அங்க குகையிலையும் மழை பெய்யுது அப்படின்னா கூட அங்கேயும் கிணறு போல தேக்கம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நீரும் வலிஞ்சு ஓடி வர்றதா மொத்தமா நதியா வெளிப்படுது. இதுதான் நதியின் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியரதன் தலையிலிருந்து பாக்கியரதன் தான் கங்கையை கீழே வர வச்சார் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை பொழியறதுனால நதி வருது, இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணபுரிக்கான ஆசை வைக்கின்றனர். ஆனால் விஷ்ணுபுரி பற்றி யாருக்கும் தெரியவில்லை. கிருஷ்ணரின் சீடன் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணர் தென்படுவதாக கூறுவார். அரே, பரமாத்மா சர்வவியாபி எனில் எங்கு பார்த்தாலும் பரமாத்மா தான் தென்படுகின்றார் என்று ஏன் கூறுவது கிடையாது? பரமாத்மாவின் சீடனாக இருப்பவர்கள் இவை அனைத்தும் பரமாத்மாவின் ரூபங்கள் என்று கூறுகின்றனர். அவர்தான் இந்த அனைத்து லீலைகளும் செய்து கொண்டிருக்கின்றார். லீலை செய்வதற்கு பரமாத்மா ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு அவசியம் லீலை செய்வார் அல்லவா? பரமாத்மின் உலகமாகிய சொர்க்கத்தை பாருங்கள். அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. இங்கு அசுத்தமோ அசுத்தம்தான் இருக்கிறது. பிறகு பரமாத்மா சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். பரமாத்மா தான் சுகம் கொடுக்கின்றார். குழந்தை பிறந்தால் சுகம் ஏற்படுகிறது.
அங்க சொல்றீங்களா பிரதர்? ம். இது மேல போயிட்டே இருக்கு. பரமாத்மா அப்படின்றது அந்த கிருஷ்ணரை பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பக்தர் சீடர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணரா தெரிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பரமாத்மா சர்வ வியாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பரமாத்மா தான் இருக்கேன். நான் தனிப்பட்டவனா தான் இருக்கேன். நான் ஒன்றும் சர்வ வியாபி கிடையாது. தனிப்பட்ட ஒரு ஆத்மா தான். நான் எங்க கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துக்கு நான் வரக்கூடியவனா இருக்கேன். அப்ப எந்த உடலை ஆதாரம் எடுக்கணுமோ ஆதாரம் எடுத்து அவங்களுக்கு ஞானம் சொல்லணுமோ சொல்லுவேன். இல்லை அந்த இடத்துல ஏதாவது என்னால் என்ன காரியம் செய்ய முடியுமோ அந்த இடத்துல அவசியம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நான் உடனே காரியம் செய்யக்கூடியவனா இருப்பேன். அதனால தான் அவங்க சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். பார்க்குற இடத்துலலாம் நான் இருக்கிறது கிடையாது. நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துக்கு நான் வரக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. சொல்றாங்க சுகம் ஏற்படுகிறது. அதாவது குழந்தை பிறந்தால் சுகம் ஏற்படுகிறது, இறந்து விட்டால் துக்கம் ஏற்படுகிறது. அரே பரமாத்மா உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கின்றார், பிறகு எடுத்து கொள்ளும் பொழுது இதில் அழுவதற்கான என்ன அவசியம் இருக்கு? சத்தியுகத்தில் அழுவது போன்ற துக்கம் எதுவும் கிடையாது. மோகத்தை வென்ற அரசரின் உதாரணம் காண்பித்திருக்கின்றனர். அந்த குழந்தையை பத்தி சொல்றாங்க. அந்த குழந்தை என்னதுன்னா, குழந்தை பிறக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த குழந்தை இறந்து போயிருச்சுன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? அதான் அழுகிறதுக்கான என்ன அவசியம் இருக்குது? பரமாத்மா கொடுத்தாருன்னா பரமாத்மா எடுத்துக்கிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே? ஏன் உட்காந்து அழுகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த தேகத்தின் மீது கொண்ட மோகம் பற்று, அதான் மோகத்தை வென்ற மகாராஜாவின் கதை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அதே போல இப்ப அந்த தேகத்தின் மீது கொண்ட பற்று மோகத்தை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க. அனைத்தும் பொய்யான உதாரணங்களாகும். அதில் எந்த சாரமும் கிடையாது. சத்தியுகத்தில் ரிஷி முனிவர்கள் கிடையாது. மேலும் எங்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்க முடியாது. இவ்வாறு மோகத்தை வென்ற ராஜா யாரும் கிடையாது. பகவானின் மகா வாக்கியம், யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ன செய்துவிட்டு சென்றனர்? உங்களது யோகா தந்தையிடத்தில் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்கள் மூலமா நான் பாரதத்தை சொர்க்கமா ஆக்குறேன். இந்த யாதவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படிலாம் மகாபாரத கதையில எழுதியிருக்காங்க. அவங்க என்ன காரியம் செய்தாங்க? அவங்கன்னா சொர்க்கத்தையா உருவாக்கி தந்துட்டு போனாங்க. தந்தை தானே வந்து உங்க மூலமா சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பக்தியின் விஷயம். கனரசனை அப்படின்னு சொல்லுவார். கதைகளுக்காக அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சரிவா? இப்போது யார் தூய்மையாக ஆகிறார்களோ அவர்கள் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவார்கள். யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதை கூறுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார். என் மீது அன்பு செலுத்துங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். இதுதான் கலப்படமற்ற நினைவாகும். இங்கு யாரும் அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் தான் இது போன்ற காரியங்கள் செய்வார்கள். நினைவு செய்தனர் அல்லவா? குருக்களும் கூறுகின்றனர், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது கணவன்மார்களை நினைக்காதீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். மூல விஷயம், அனைவருக்கும் செய்தி கொடுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். மூல விஷயம் என்ன? தந்தை நினைவு செய்யணும், மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். பக்தி மார்க்கத்துல தான் அந்த அபிஷேகம் போன்றவைகள்லாம் செய்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க அன்பு புத்தியுடையவராகி தந்தை நினைவு செய்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அபிஷேகம் போன்றவைகள்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அபிஷேகம் நடக்கும். என்ன அபிஷேகம் நடக்கும் அப்படின்னா ஞானத்தின் அபிஷேகம் தான் நடக்கும். அதுக்காக அதை சொல்லியிருக்கோம். சரியா? பகவான் நிராகராக இருக்கின்றார். கிருஷ்ணரை அனைவரும் பகவான் என்று கூற மாட்டார்கள். கிருஷ்ணர் குழந்தை ஆவார். சிவபாபா இவரிடத்தில் இல்லை எனில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள்? சிவபாபா இவர் மூலமாக உங்களை தத்தெடுக்கின்றார், தன்னுடையவர்களாக ஆக்கி இருக்கின்றார். இவர் தாயாகவும் இருக்கின்றார், தந்தையாகவும் இருக்கின்றார். சாகாரத்தில் தாய் வேண்டும் அல்லவா? அவர் தந்தையாக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். இப்போ உங்களை தத்தெடுக்கணும் அப்படின்னா அது பிரம்மா மூலமா தான் தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அவர் தான் தாயா இருக்கார், சிவபாபா தந்தையா இருக்கார். தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தந்தை சிவபாபாவா இருக்கார், தாய் இங்க பிரம்ம பாபாவா இருக்கார். இப்ப தாய் தந்தையும் இணைந்துதானே குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். அது போல குழந்தைகளாயும் உங்களை தத்தெடுத்திருக்கீங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் குழந்தைங்க நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா?
செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடையக்கூடாது. ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. சில குழந்தைகள் கெட்ட சகவாசத்தில் கோபித்துக் கொண்டு அவர்களாகவே பாடசாலையை திறந்து விடுகின்றனர். அவர்களாகவே பாடசாலையை திறந்து விடுகின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு தனியாக பாடசாலை திறந்தால் இது மூர்க்கத்தனமாகும். ஆமா. தங்களுக்குள்ள அடுத்த வரி இது சம்பந்தமா தான் இருக்கு. அதாவது சண்டையிட்டு கொண்டு தனியாக பாடசாலை திறந்தால் இது மூர்க்கத்தனமாகும். கோபித்துக் கொள்கிறீர்கள் எனில் பாடசாலை திறப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களது தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. ஏனெனில் புத்தியில் பகைமை இருப்பதால் நினைவு வந்து கொண்டே இருக்கும். தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. ஏனெனில் புத்தியில் பகைமை இருப்பதால் நினைவு வந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் எதுவும் புரிய வைக்க முடியாது. இவ்வாறும் நடக்கத்தான் செய்கிறது. யாருக்கு ஞானம் கொடுக்கிறீர்களோ வேகமாக சொல்லுங்க பிரதர். அதாவது தேக அபிமானம் பத்தி சொல்லியிருக்காரு. கோபிச்சுட்டு கீத படத்துல திறக்கிறது சொல்லியிருக்காரோ? ஆமா, இல்ல சண்டையிட்டு தனிப்பட்ட முறையில சென்டர் திறக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காரு. சண்டையிட்டு அப்படி சென்டர் திறந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேக அபிமானத்தினாலதான் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கறது மாதிரி தனியா சென்டர் போய் ஓபன் பண்றீங்க. அப்ப இந்த மாதிரிலாம் காரியம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா தேக அபிமானம் இருக்குது. தேக அபிமானம் இருந்துச்சுன்னா யோகா சரியா வராது. யோகா சரியா வரலன்னா யாருக்கும் நல்ல விதத்துல பாடத்தை புரிய வைக்கவும் முடியாது. யாருக்கும் அம்பு தைக்காது. சென்டருக்கும் யாரும் அதிகமான கூட்டம் வராது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. கூடவே உங்களுக்கு சண்டையிட்ட அந்த தேகதாரிகள், அந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீது அந்த கோபம் இருந்துகிட்டு இருக்கும், பகைமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எதனாலும் இணக்கமா போங்க அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். யாருக்கு ஞானம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர். தான் கீழே விழுந்து விடுகின்றனர். என் மனநிலையை விட இவர்களது மனநிலை நன்றாக இருக்கிறது என்று தானும் புரிந்து கொள்கின்றனர். படிக்கிறவர்கள் ராஜா ஆகி விடுகின்றனர். மேலும் கற்பிப்பவர்கள் தாசிகளாக ஆகிவிடுகின்றனர். இவ்வாறும் நடக்கின்றன. முயற்சி செய்து தந்தையின் கழுத்தில் மாலையாக ஆக வேண்டும். பாபா நான் உயிருடன் இருந்து உன்னுடையவனாக ஆகிவிட்டேன். தந்தையின் நினைவின் மூலம்தான் கவலைகள் நீங்கும். அச்சா, சாந்தி. பாருங்க, ஞானம் சொல்லித்தரவங்க நல்ல பாடம் கற்பிக்க தான் செய்யறாங்க. இருந்தாலும் என்ன பதவி அடைவாங்க இந்த மாதிரி எல்லாம் காரியம் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா? தாசியை தான் பதவி தான் அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த குணம் இல்ல, தெய்வீக குணங்கள் வேணும். தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் வேண்டும். அது இருந்தாதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். உயர்ந்த பதவினா ராஜா ராணி ஆக முடியும். அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் இல்ல அப்படின்னா தாசியா தான் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன தெய்வீக குணம் இல்லை? இந்த தேக அபிமானத்துக்கு வந்துட்டு பகைமை உணர்வை பாராட்டிட்டு இருக்கீங்க, அப்புறம் கோவப்பட்டு இருக்கீங்க, அந்த அசுர குணங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா தெய்வீக குணங்கள் சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்கவே இல்லை. தெய்வீக குணங்களே இல்லாதவர்களுக்கு என்ன பதவி கொடுக்க முடியும்? அதனாலதான் தாச பதவி கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. வெறும் ஞானத்துல மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு யோகாவும் இருக்கணும். யோகாவும் ஞானமும் சேர்ந்து இருக்கும் போதுதான் தாரணை வரும். தாரணை ஒழுங்கா வரணும் அப்படின்னாலே யோகா ஆதாரமா இருக்குது. சண்டையிட்டு இருந்தீங்க, தேக அபிமானம் இருந்துச்சுன்னா யோகா வராது. ஒவ்வொன்னோட இன்டர்லிங்க் ஆயிருக்குது. கடைசி இறுதியில தெய்வீக குணங்களின் தாரணை எவ்வளவு இருக்குது அப்படின்னு தான் பாபா பாப்பார். மற்ற 3 சப்ஜெக்டை விட தாரணை அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட். அதுல மட்டும் 100% வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தான் நீங்க தான் உயர்ந்த பதவி. நீங்க தான் மகாராஜா. சொர்க்கத்தின் மகாராஜா நீங்க தான். அதுல 100% வாங்குற அளவுக்கு கவனம் கொடுக்கணும். அதை வச்சுதான் மற்ற 3 சப்ஜெக்டுமே இருக்குது. ஞானம் நல்லா இருக்கணும், யோகா நல்லா இருக்கணும். 2 நல்லா இருந்தாதான் தாரணை ஆகும். கூடவே சேவைன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா சேவை அதிகமா அடிக்கடி அவங்க கிட்ட அதாவது வரவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த ஞானத்தின் பாயிண்ட்ஸ் நல்ல விதத்துல தாரணையாகும். நல்ல தாரணையாச்சுன்னா தான் அதை வெளிப்படுத்தவும் முடியும் உங்களால. முதல்ல அது புத்தியில பதியணும், அப்புறமே மனசுல பதியணும். மனசும் புத்தியும் சேர்ந்து அதை நல்ல சிந்தனை செய்து அதை பழக்க வழக்கத்துல கொண்டுட்டு வந்து சம்ஸ்காரமா மாத்தணும். இவ்வளவு காரியம் இருக்குது அந்த இடத்துல. அதனாலதான் தாரணைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே சிஸ்டர். ஏன்னா அசுர குணங்கள் உடையவர்களா அரை கல்பம் வாழ்ந்தாச்சு. மீண்டும் தெய்வீக குணங்களை எழுப்பணும் அப்படின்னா இந்த காரியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாசிங்க சிஸ்டர்.
இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடையக்கூடாது, தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது, விரோதம் ஏற்படுத்துவதும் தேக அபிமானம் ஆகும். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், பாவனமாக வேண்டும், தனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு போதும் குழப்பம் அடையக்கூடாது, எந்த விஷயத்திலையும் தேக அபிமானத்தை வெளிப்படுத்தக்கூடாது, பகைமை பாராட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. லாஸ்ட் என்ன சார் சொன்னாரு? தனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்தணும். ஆமா ஆமா, ஓகே. அந்த கெட்ட சகவாசத்திலிருந்து பாதுகாப்பா இருக்கணும்னாரு. நல்ல நடத்தை எப்படி வெளிப்படும்னா, தெய்வீக குணங்கள் நல்லா இருந்தாதான் தெய்வீக நடத்தை வெளிப்படும். அதுதான் தாரணை. அந்த நடத்தை இருந்தாதான் தந்தையே வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க. தாரணைக்கு 2வது பாயிண்ட், அன்பான புத்தியோட ரகு ஒரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்கணும். உடல் மனம் பொருள் மூலம் தந்தையின் காரியத்தை உதவியாளர்களாக ஆக வேண்டும். கலப்படமற்ற நினைவுல இருக்கணும். தந்தையை மட்டும் நினைவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மற்ற தேகதாரிகளை நினைவு செய்துட்டு இருக்க கூடாது. மற்ற தேகதாரிகளை நினைவு செய்யறோம்னா ஞானத்தின் விஷயமா தான் நினைவு செய்யணும். எந்த மாதிரி நம்ம இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயம்தான் தேகதாரிகள் நினைவு இருக்கணுமே தவிர, மற்றபடி எந்த உறவுகள் இருக்குதோ, இப்ப தாய் தந்தையா இருக்காருன்னா தாய் தந்தை பரமாத்மாவா இருக்கு. அது நண்பர்கள் அப்படின்னா தாய் தந்தை நண்பர்கள் நினைவு செய்றீங்கன்னா தேக ரீதியான உறவுகள் நண்பர்கள் நினைவு செய்யக்கூடாது. உண்மையான நண்பர் பரமாத்மாவா இருக்கார். இந்த போல அந்த உறவுகள் ரீதியா தந்தையை நினைவு செய்யறது கலப்படமற்ற நினைவு அப்படின்னு சொல்றார். அப்புறம் சேவை விஷயமா நினைவு செய்யறதுங்கிறது வேற டாபிக். சரி, ஓகே சார், அதை நல்லா கவனம் கொடுத்துக்கோங்க. கூடவே உடல் மனம் பணம் எல்லாத்துலயும் தந்தைக்கு உதவியாளரா ஆகணும், எல்லாத்தையும் தந்தையின் காரியத்தை ஈடுபடுத்தி பயனுள்ளதா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சார்? வரதானம் கொடுக்குறாங்க. விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய சமநிலையில் இருப்பவர் ஆகுக. விலகிய மற்றும் அன்பானவர் ஆக மாறுவதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய சமநிலையில் இருப்பவராகுக. எந்த குழந்தைகள் இல்ல, சொல்லுங்க பிரதர். பேலன்ஸ், சமநிலை. விலகியவராகவும் இருக்கணும், அன்பானவராகவும் இருக்கணும். விளக்குறோம்னு விலகி போயிடவும் கூடாது. யாருக்கிட்ட இருந்தும் அன்பா இருக்கும்னு சொல்லி யாருக்கிட்டையும் ஒட்டி உறவாடவும் கூடாது. அன்பாவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, எங்க பேலன்ஸ் இருக்குதோ அங்கதான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். பேலன்ஸ், பிளெஸிங்ஸ். எங்க சமநிலை இருக்கும்போதோ அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதான் விளக்கத்துல சொல்லுவாரு. சரி, கேட்போம். வாசிங்க. ரகசியத்தை தெரிந்து கொண்டு சமநிலையில் இருப்பவராக எந்த குழந்தைகள் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான ரகசியத்தை தெரிந்திருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் தானும் சுயத்தின் மீது திருப்தியாக இருக்கிறார் மற்றும் குடும்பத்தையும் திருப்தியாக வைத்துக் கொள்கிறார். கூடவே உண்மையான இதயமுடையவராக இருக்கின்ற காரணத்தால் பகவானும் அவர் மீது திருப்தியாக இருக்கிறார். இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கமுடைய குழந்தைகளுக்கு தனக்காகவும் அல்லது பிறருக்காகவும் எவரையும் வக்கீலாக்குவதற்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் தனக்கென தீர்மானத்தை தானே எடுக்கின்றார். எனவே அவருக்கு வேறு எவரையும் நீதிபதியாகவோ வக்கீலாகவோ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பாவும் இருக்கணும், விலகி இருக்கணும். இதுதான் அப்பா கொடுத்த ஸ்ரீமத்து. இந்த ஸ்ரீமத்தை யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, இந்த ஸ்ரீமத் படி யாரு அந்த நடக்கிறாங்களோ, அந்த ரகசியத்தை யார் தெரிஞ்சிருக்காங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுயம் தனக்கு தானே திருப்தியுடையவர்களாகவும் இருப்பாங்க. கூடவே குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி உடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு தானே திருப்தியா இருந்து குடும்பத்தையும் திருப்தியா வச்சிருக்கவங்க பகவான் மீதும் திருப்தி உடையவர்களா இருப்பாங்க. பகவானும் இவர்கள் மீது திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா உண்மையான இதயம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால பகவானும் திருப்தி அடைகிறார். அப்ப பகவானே திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய புத்தி எப்பவும் அந்த பகுத்தறியும் சக்தி நல்லாவும் இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய சக்தியும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அதான் நிர்ணயிக்கும் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு தானே நீதிபதியா இருப்பாங்க.
எப்படி இருக்கணும், கரெக்டா நடந்துக்கிறோமா அப்படின்றத கவனம் கொடுத்து இருப்பாங்க. தனக்குத்தானே நீதிபதியாகி இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு மற்றவங்க யாரும் வக்கீலாகி அறிவுரை சொல்ல வேண்டியதும் கிடையாது. மற்றவர்கள் யாரும் நீதிபதியாகி இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்ற அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவங்களே இவங்களுக்கே நீதிபதியா இருக்காங்க. கூடவே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா பாபா கிட்ட இருந்தே நேரடியா கேட்பாங்க. பாபா கிட்டேயே டச்சிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பகவானை திருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க இல்லையா? பாபா சொன்ன ஸ்ரீமத் படியே கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அன்பாவும் இருக்காங்க, ஆத்ம ரீதியான அன்பா இருக்காங்க, ஆத்மா மீது அன்பு கொண்டவர்களா இருக்காங்க. தேக ரீதியான கணக்கு வழக்கு இருக்குதுன்னா அங்க இருந்து விலகி இருக்காங்க. பாபா சொல்ற ஸ்ரீமத் படி கரெக்டா இருக்காங்க. அப்ப பாபாவை திருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அப்புறம் பாபா கிட்ட இருந்தே அந்த ஏதாவது முடிவெடுக்கணும், ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா அதை யோகா பண்ணும்போதே பாபா கிட்ட கேட்டா பாபாவே அவங்களுக்கு டச் பண்ணுவார். அவங்க மனம் புத்தியில டச் பண்ணி இந்த மாதிரி இந்த காரியத்தை செய், சரியா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஞானத்தின் விஷயத்திலேயே அவர் புரிய வச்சிருவார். ஞான சிந்தனை செய்யும் போதே பாபா புரிய வச்சிருவார். அப்படின்னும் போது இவங்களுக்கு யார் நீதிபதி ஆகணும்? யாருமே நீதிபதியா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு முடிவு எடுக்கக்கூடிய சக்தி, அந்த நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, சேவை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்திற்கான ஆதாரம் ஆகும். அதாவது the blessings you receive from doing service are the basis of your good health. The blessings you receive, சேவை மூலமா ஆசீர்வாதம் பெறுகிறோம். blessings you receive from doing service செய்யும் போது are the basis of your good health. அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ஆதாரமா இருக்கு. The blessings you receive from doing service are the basis of your good health. சேவைதான் ஆசீர்வாதத்துக்கு சேவை செய்றீங்க, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது மற்றவர்கள்கிட்ட இருந்து. இந்த ஆசீர்வாதங்கள் தான் ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய புருஷார்த்தத்துல தீவிர வேகம் அதிகமாகணும் அப்படின்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு லிஃப்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் இந்த சேவை அவ்வளவு அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. இதுதான் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியத்துக்கும் ஆதாரம் இந்த ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஹெல்த்ங்கிறது உடல் ஆரோக்கியத்தை சொல்லல, ஆத்மாவின் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அதிகமா எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வாங்க உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகம், அதாவது ஆத்மா அந்த மனம் புத்தியின் வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனம் புத்தியினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்போ அவேக்தசமைக்கு கொடுக்குறாங்க. அவேக்தசமைக்கு ரிலேட்டடா இந்த மாசம் ஃபுல்லுமே பர்சனாலிட்டி, பியூரிட்டி அண்ட் ராயல்டி பத்தி கொடுக்குறாங்க. அவேக்த ராயல் ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் பவித்திரத்தாவின் தூய்மையின் ஆளுமையை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் பவித்திரத்தா ஆளுமையை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். எப்படி பௌதீக உடலில் விசேஷமாக சுவாசம் இருப்பது மிகவும் அவசியமாக உள்ளதோ, சுவாசம் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை. இதேபோல் பிராமண வாழ்க்கையின் சுவாசம் பவித்திரத்தா ஆகும். 21 பிறவிகளின் பிராலப்தத்தின் வாக்கியத்தின் ஆதாரம் பவித்திரத்தா ஆகும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பதற்கான ஆதாரம் பவித்திர புத்தி ஆகும். சங்கமயுக பலன்களின் ஆதாரம் மற்றும் எதிர்காலத்தில் பூஜைக்குரிய நிலையின் பதவியின் ஆதாரம் பவித்திரத்தா ஆகும். எனவே பவித்திரத்தாவின் ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்துங்கள். எப்படி உடலுக்கு சுவாசம் மிகவும் அவசியமானதா இருக்குது, சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதே போல பிராமண வாழ்க்கை இருக்குது அப்படின்னா பிராமண வாழ்க்கையின் சுவாசம் பவித்திரத்தா அப்படின்னு சொல்ற. பவித்திரத்தா இருக்கிற காரணத்தினாலதான், அந்த பவித்திரத்தாவின் சக்தியினாலதான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை தந்தைகிட்ட இருந்து அடையிறீங்க. அது ஒண்ணு. மேலும் பரமாத்மா மற்றும் ஆத்மாவின் சந்திப்பு நடக்குது அப்படின்னா இந்த பவித்திர புத்தியின் ஆதாரத்தினாலதான் சந்திப்பும் நடக்குது. சங்கம யுகத்தின் உயர்ந்த பலன் அடையிறீங்க அப்படின்னாலும் அதனும் அந்த பவித்திரத்தாவின் ஆதாரத்துலதான் இருக்குது. கூடவே பூஜைக்குரிய ஸ்தானத்துல உயர்ந்த பதவியில போறீங்க அப்படின்னாலுமே அதுக்கும் ஆதாரம் இந்த பவித்திரத்தாவா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான்
இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி, தூய்மையின் ஆளுமை, இந்த பவித்திரத்தாவை வரதானத்தின் ரூபத்துல நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் தாரணை தான். தூய்மையின் பர்சனாலிட்டிய வரதானம், தூய்மையின் வரதானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அதை நடைமுறை தாரணையில கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பியூரிட்டி, ராயல்டி அண்ட் பர்சனாலிட்டி. ஆமா. சமைக்க. ஓகே பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.